கண்டிப்பா அர்ச்சனா தான் இந்த வேலைய செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. சூர்யாவும் அதே சந்தேகம் தான் படுறாரு. அப்ப டவுட்டே கிடையாது. அவ தான் இதுக்கு காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து அவங்க 60 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, கண்டிப்பா நான் உங்கள அரெஸ்ட் பண்ணிடுவேன். பெரிய குடும்பம்ன்றதுனால தான் இத வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சுந்தரவல்லி அம்மா டைரக்ட்டா சொல்றாங்க, "இந்த குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. எங்க குடும்பத்த வச்செல்லாம் நீங்க பாகுபாடு பார்க்காதீங்க. அவள அரெஸ்ட் பண்றதுன்னா அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு பார்த்தா தெளிவா சொல்லிடுவாங்க. அவ மேல இருக்கிற காண்டுல. ஸோ இப்ப நம்ம நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாம்மா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து அந்த ஃப்ராட நம்பிட்டே தான் இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில காரணம் வீட்டிலேயே இருக்கிற விஷப்பூச்சி தாங்க. இவங்க என்ன பேசினாலும் ஒட்டு கேட்கிற இந்த ரேணுகா தான் எல்லாத்துக்கும் காரணமே. அதாவது இங்க நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி சொல்லி, அந்த இடத்துக்கு அவள வச்சு, அவள கலக்க வச்சது வந்து எல்லாமே இவங்க குடுத்த பிளான் தான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா நம்ம நம்ம நந்தினி வந்து அர்ச்சனாவையும் நம்புறாங்க, ரேணுகாவையும் நம்புறாங்க. ஸோ சூர்யா ஏற்கனவே சொல்லிட்டாரு, "அர்ச்சனாவ நம்பாத, அவ மனுஷன் இல்ல. ஒரு பொண்ண கூட நான் மதிக்கிறது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி டைரக்ட்டா சூர்யா கேட்கறாரு, "எதுக்காக நீ அங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஹலோ, அவங்க நான் வந்து ரோட்ல பார்த்தேன். ரோட்ல பார்த்து பிசினஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு, கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு சாப்பிட்டு போலான்னு தான்ப்பா போனேன். என் மேல நீ ஏன் சந்தேகப்படுற?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, "நீ கண்டிப்பா தெரியும். நீ தான் இந்த வேலைய பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு, ஆதாரம் மட்டும் ஏதாச்சும் மாட்டட்டும். அப்பாரு இருக்கு உனக்கு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு நம்ம சூர்யா டைரக்ட்டா அர்ச்சனா கிட்ட. "இவன் எப்படி நம்மள கண்டுபிடிச்சான்? ஓ! நம்ம வந்தத ஒரு வேளை இவங்க சொல்லிட்டு இருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஏற்கனவே விவேக்கோட ஒய்ஃப்‌க்கும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். கண்டிப்பா அர்ச்சனா தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பேசாம தான் இருந்தாங்க விவேக்கோட ஒய்ஃப் அர்ச்சனா கிட்ட. "ஏன் இவங்க என்கிட்ட பேசவே மாட்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூச்ச சுபாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியே வந்து சமாளிச்சிருப்பாங்க. ஸோ விவேக்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சுந்தரவல்லி அம்மாவே திட்டிடுவாங்க. "ஏதோ அவன் கூட படிச்ச ஃப்ரெண்டுன்றதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். இல்லன்னா உன்னெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளவே விட்டுருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஆஃபீஸருங்க வீடு தேடி வர்ற அளவுக்கு பண்ணது உன் பொண்டாட்டியும், நீ அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா, விவேக்கோட ஒய்ஃப், நந்தினி எல்லாருமே சராமாரியா திட்டுவாங்க. பட் அந்த நேரத்தில சூர்யா வந்து அர்ச்சனா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னோனே, சுந்தரவல்லி அம்மா நம்ப மாட்டாங்க. "அந்த பொண்ணு மேல ஏன் பழி போடுறேங்க? தப்பு செஞ்சது உன் பொண்டாட்டினா தைரியமா ஒத்துக்கோடா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவலமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. "கூடிய சீக்கிரம் தப்பு செஞ்சது யாரு, நிரபராதி யாருன்னு நான் பிரிச்சு காமிக்கிறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அந்த இடத்துல சவால் விட்டு போவாங்க. பட் சுந்தரவல்லி அம்மாக்கள் டைரக்ட்டா அருணாச்சல ஐயா சொல்லிடுவாரு, "நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ற? நம்ம வீட்லருந்து இப்படி ஒரு நடக்குதுன்னா, நீ தான் சப்போர்ட் பண்ணணும். பட் நீ சப்போர்ட் பண்றதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்குங்க. நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா அருணாச்சல ஐயாவ பார்த்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒட்டுமொத்த கதைக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். ரேணுகா ஒண்ணு, அர்ச்சனா ஒண்ணு. ரேணுகாவ இந்த வீட்லருந்து ஒழிச்சாவே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். அதுக்கப்புறம் மாதவி எல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் ஃபிரெண்ட்ஸ்.